ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் அணியில் நம்மளுடைய விராட் கோலியா ஐபிஎல் 2025 நம்மளுடைய கிங் கோலி வந்துட்டு மும்பை இந்தியன்ஸில் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ ஒரு விஷயம் மிகப்பெரிய லெவலில் வைரலாக போயிட்டுருக்குது. அதற்கான ரீசன் என்ன, இது எங்கே வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஎல் 2025 விராட் கோலியின் மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆனது எங்கே அப்படின்னா, ஆர்சிபியும் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸும் மேட்ச் ஆடி இருப்பாங்க. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் விராட் கோலி கிட்ட எம்ஐ மேனேஜ்மெண்ட்டோட ஓனர்ஸ், எம்ஐ டீமோட ஓனர்ஸ் அம்பானி அந்த இடத்துல வந்து பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அந்த ஃபோட்டோஸை தான் இப்போ வச்சு டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சீசன் ஒரு மிகப்பெரிய லெவலில் தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் அவங்களுக்கு ஒரு மேட்ச் தான் வந்துட்டு அவங்க வின்னே பண்ணியிருக்காங்க. இன்னும் 7 மேட்ச் இருக்குது. 7 மேட்ச்சில் 7மே வின் பண்ணால் தான் அவங்க வந்து பிளே ஆஃப்ஸ்குள்ளே போக முடியும்னு ஒரு மிகப்பெரிய சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்குது. எல்லா மேட்ச்லேயுமே நல்ல ஒரு ரன்ஸ் அப்படிங்கிறத அடித்து ஃபஸ்ட்டு செஞ்சுரி ஆஃப் ஐபிஎல் 2024 பதிவு பண்ணி ஆரஞ்ச் கேப் வின்னராக இருக்க விராட் கோலிக்கு இந்த மாதிரி வந்து ஒரு டீம் டிசர்வே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு ஆர்சிபியிலேருந்து நீங்கள் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி விராட் கோலிகிட்ட எம்ஐயோட ஓனர்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை தான் அவங்க பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ ஐபிஎல் 2025 விராட் கோலி மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து அவர் வந்து அந்த இடத்துல ஒரு கேப்டன் மாதிரியான ரோலை ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ நிறைய பேரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்மளுடைய விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எத்தனையோ சுச்சுவேஷன் அப்படிங்கிறத அவர் ஃபேஸ் பண்ணிட்டாரு. பட் இந்த அளவுக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாரா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். பட் அப்போவுமே கூட அவர் வந்து ஆர்சிபிலேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணல. லாயல்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய இடத்துல அவர் பேசியிருக்கிறாரு. பட் அந்த லாயல்ட்டி அப்படிங்கிற விஷயத்தை வச்சு ஆர்சிபி விராட் கோலியை அப்படியே அமுக்கியே வச்சிருக்கிறாங்க. ஒரு தடவை கூட ஒரு நல்ல டீம் எடுத்து அவங்க வின் பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது. டிராவிஸ் ஹெட், நிக்கோலஸ் பூரானு அந்த மாதிரி வந்துட்டு எத்தனையோ நம்பர் ஆஃப் ஸ்டார் பிளேயர்ஸ் அங்கே இருந்திருக்கிறாங்க. பட் அவங்களாம் வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன ஃபார்மில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது. ஈவன் ஹென்ரிச் கிளாசான் கூட அங்கிருந்த ஒரு பிளேயர் தான். ஸோ அப்படி வந்துட்டு இப்போ எல்லோரும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பிளேயர்ஸ் பேக்கிங் செலெக்ஷன் அப்படிங்கிறதுல மேனேஜ்மெண்ட் துளி கூட வந்துட்டு கவனம் செலுத்துறதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ இருந்தாலும் விராட் கோலி நிறைய இடத்துல லாயல்ட்டியை பற்றி பேசி அவர் ஆர்சிபியோடைய தான் இருப்புன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட கேப்டன்சிலையாவது ஒரு தடவை வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி ஃபைனல்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அது எஸ்பெஷலி 2016 சீசன்லாம் ஈஸியாக வந்து வின் பண்ணி நம்மளுடைய ஆர்சிபி கப்பு வாங்குற அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்துச்சு. பட் ஆனால் வந்துட்டு முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போது ஃபாஃப் டு பிளேஸோட தலைமையில் இனிமேல் வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி ஃபைனல்ஸ் அப்படிங்கிறத ரீச் பண்ணல. ஸோ இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனாக நடக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஆர்சிபி வந்து நம்மளுடைய விராட் கோலியை ரிலீஸ் பண்ணுவாங்களா, இல்லை வந்து விராட் கோலி வேணாம்ப்பா நான் வேறு டீமுக்கே போய்க்கிறவங்ககிட்ட இருந்து என்னால் மாரடிக்க முடியல அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர் சொன்னால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயம், இந்த ரிலீசஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அவரை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் விராட் கோலியை மும்பை இந்தியன்ஸில் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிங் கோலி மும்பை இந்தியன்ஸுக்கு வந்தால் வேறு லெவலில் இருக்குமா உங்களுடைய ஒப்பீனியன் அண்ட் உங்களுடைய ரியாக்ஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.